45 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம் பரணி ஸ்டுடியோ வடபழனி. 5 லட்சம் பொதுமக்களை கொண்டு வருவதற்கான பணி இது. அதனால இன்று காலையிலிருந்தே பொதுமக்கள் வந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் பாமக மற்ற பல கட்சிகள் செல்வாக்கு மிகுந்த கட்சிகள் அப்படின்றதால அவர்கள் அந்த இடத்திற்கு தங்களுடைய தொண்டர்களை கொண்டு வரக்கூடிய பணிகளை நம்ம பார்க்குறோம். இந்த மாநாட்டுக்கான அதை சார்ந்த வாகனங்கள் மட்டும் இந்த சாலையில் அனுமதிக்கப்படுகிறது. இப்போ கனரக வாகனங்கள்லாம் இந்த GST சாலையில் வராமல் அப்படியே சென்னைக்கு வரணும்னா திருவண்ணாமலை வழியாக அனுப்பப்படுகிறது. சென்னையிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் ECR வழியாக அனுப்பப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா பிரதமருடைய பொதுக்கூட்டம் அப்படின்றது தேர்தலுக்கு முந்தைய முதல் பொதுக்கூட்டம். கடந்த முறை 2024 பிரதமர் தமிழ்நாட்டுக்கு 8 முறை வந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்த்தா இது பிரதமருடைய முதல் தேர்தல் வருகை. இந்த நேரத்தில் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். திராவிட மாடலா மக்கள் மாடலான்னு சொன்னா திராவிட மாடல் எப்படி தோற்று போகுங்கிறது எல்லாரும் ஒன்னா பார்க்கலாம். பிரதமர் மோடி கிட்ட என்ன ரிக்வஸ்ட் வைக்க போறீங்க? எதுவும் ரிக்வஸ்ட் ஏற போறோம், ரிக்வஸ்ட் எப்படி பேச போறோம்? பேச முடியாது, பார்க்க போறோம். சரி, நன்றி. மாற்றம் வரும் கண்டிப்பா. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களுடைய இந்த கூட்டணி அப்படின்றது உறுதியாகி அவங்களும் இப்போ வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சென்னையில் இந்த கூட்டம் நடத்தப்படுவதாக இருந்தது. பட் சென்னையில் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கான அந்த கூட்டம் சேருவதற்கான இடம் இது போன்ற பிரச்சனைகள் இருப்பதால் அது அப்படியே மதுராந்தகமாக மாறியது. இருந்தாலும் சென்னையிலேருந்து கட்சியினர் காலையிலேருந்து சென்று கொண்டிருக்கிறாங்க, பல கட்சியினர் சென்று கொண்டிருக்காங்க அப்படின்றத காலையிலேருந்து வரக்கூடிய தகவல்களை பார்க்குறோம். இது ஒரு திருச்சியிலேருந்து எளிதாக வர முடியும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் தேமுதிக நடத்தியது கூட இதே மாதிரியான இந்த GST சாலையில் தான் அவங்களும் கூட்டத்தை நடத்துனாங்க. கடலூர் அப்படின்னாலும் கூட GST சாலையை ஒட்டி தான் அவங்களுடைய கூட்டம் நடந்தது. ஸோ எல்லோரும் எளிதாக வரக்கூடிய வகையில் இந்த மதுராந்தகத்தில் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகளை பியூஷ் கோயல் நேரில் பார்வையிட்டார். கூட்டணி கட்சியினர் ஒன்றாக அமர்ந்து தான் இந்த பூமி பூஜையை தொடங்கியது அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் அதன் பிறகு பலர் புதிதாக இந்த கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. திரு AC சண்முகம் NDAவில் இருந்தாலும் மீண்டும் தன்னுடைய கூட்டணியை உறுதி பண்ணியிருக்காரு. தமாக அதே போல் அமமுக அப்படின்னு இந்த புதிய வரவுகளோடு இந்த கூட்டணியினுடைய தேர்தல் ரேஸ் தொடங்குகிறது அப்படின்னு தெரிகிறது. நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு சாமானிய நாகராஜ் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் திரு நாகராஜ். இந்த கூட்டம் பிரதமர் வர்றாரு, அரசு நிகழ்ச்சிக்கு வருவார், அரசியல் பேசுவார், அதெல்லாம் தாண்டி ஒரு 100 நாள் கூட இல்லை எலெக்ஷனுக்கு. இப்போ பிரதமருடைய வருகை எல்லா NDA தலைவர்களையும் ஒன்றா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன? இந்த கூட்டத்தோட முக்கியத்துவம் என்ன? நோக்கம் தான். என்ன நோக்கம்? ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றம்னு என்ன? திமுக அரசை அகற்றுவது. அதுதான் முக்கிய நோக்கம். முக்கிய நோக்கத்துக்கு என்ன? பர்செப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு அரசியலில். அந்த பர்செப்ஷனை ஏற்படுத்துவதற்காக இந்த கூட்டம் இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து என்னென்னா, முதல்ல எப்படி பிளான் பண்ணியிருந்ததுன்னா, எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் எல்லாம் முடிச்சுட்டு அதோட நிறைவு விழாவாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அங்கே பிரைம் மினிஸ்டர் வருவார் அந்த இதுக்கு. அதுலேருந்து வந்து கூட்டணி மாநாடு மாதிரி நடத்தப்படும். அதாவது போன ஆகஸ்ட் மாதமே இந்த மாநாடு நடக்க வேண்டியது. முதல் மாநாடே போன ஆகஸ்ட் நடக்க வேண்டியது. ஆனா என்ன ஆச்சுன்னா, இந்த கூட்டணி இழுபறிகள் அதெல்லாம் தாண்டி அதை செட்டில் பண்ணி வரதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. பட் நத்திங் இஸ் லேட் ஃபார் பெட்டர்மெண்ட்னு சொல்லுவாங்க எப்பவுமே இங்கிலீஷ்ல. இது வந்து தாமதம் கிடையாது, ரைட் டைம்ல வந்து இந்த கூட்டத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு இதுல கூட இன்னைக்கு வந்து நான் சில பேர்ட்ட விசாரிக்கும் போது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கூட்டத்துக்கு வராங்கல்ல ஆட்கள், அதற்கூட எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஃபோன் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோழிங்கநல்லூர்ல இருக்காங்க, சோழிங்கநல்லூர்ல BJP, ADMK மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து அந்த நிர்வாகிகள் வந்து எப்படி போறாங்க இங்கேருந்து. இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் பண்ணியிருக்காங்க. இது ஆர்கனைஸ் பண்ணது BJP. இது ஆர்கனைஸ் பண்ணது BJP, ADMK எல்லாம் இல்லை, எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோழிங்கநல்லூரை பொறுத்தவரை KP கந்தன் அவர்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துருக்கு. டிநகரை பொறுத்தவரை வந்து BJP கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கு. சத்யானாவுக்கு வந்து அண்ணா நகர் பொறுப்பு கொடுத்துருக்கு. ஸோ சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒரு பொறுப்பை கொடுத்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இதுக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒற்றுமையா இருக்கணும், போன வாட்டி மாதிரி தனித்தனியா செயல்படக்கூடாது அப்படின்றதுல டே 1 கிளியரா இருக்காங்க. அதனோட வெளிப்பாடு தான் இந்த ஜெல்லாகல இந்த கூட்டணி அப்படின்னு சொன்னதை பிரேக் பண்ணும் இந்த கூட்டம். இந்த கூட்டணி ஜெல்லே ஆகாது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த கூட்டம் வந்து ஒரு ஷிவரிங்கை நிச்சயமா கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா
ஐபி ரிப்போர்ட் போகும், ஐபி ரிப்போர்ட் இவங்களுக்கு போகும். அந்த ஐபி ரிப்போர்ட்ல இவங்க எப்படி வந்தாங்கன்ற ஒரு இது இருக்கும்ல. ஜெனரலா ஒரு கூட்டணி கட்சிகள் வந்தா இவ தனியா வந்தாங்க, அவன் தனியா, இது தனியா வரதே கிடையாது. எல்லாரும் இணைந்து தான் வந்தாங்க, எல்லாரும் இணைந்து கோஆர்டினேட் பண்ணி தான் வந்திருக்காங்க. அனைத்து கட்சி தலைவர்களும் வர போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோடியை பார்ப்பதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்சியெல்லாம் வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு மோடியை வரவேற்கிறதுக்கு. ஓகே, வரவேற்கிறதுக்கு. ஸோ நிறைய விஷயத்துல எல்லாருக்குமே ஜெல் கொடுக்குது. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க, பார்த்தவங்க பார்க்கக்கூடாது இந்த வாட்டி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பேசுவோம். பிரதமருடைய விமானம் இன்னும் சில நிமிடங்களில் திருவண்ணாமலையை கடந்திருக்கிறது, காஞ்சிபுரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம் பரணி ஸ்டுடியோ வடபழனி.